விமானப்படையிடம் ஒப்படைக்கப்படவுள்ள புறக்கோட்டை பேருந்து நிலையம் மேம்பாடு. கிளீன் ஸ்ரீலங்கா வழி திட்டத்தின் கீழ் புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையத்தை விமானப்படையின் நேரடி பங்களிப்புடன் அபிவிருத்தி செய்வதற்கு அமைச்சரவை ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. பல தசாப்தங்களாக பழுதுபார்ப்பு மற்றும் மேம்படுத்தல்கள் இல்லாததால் புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையத்தின் அணுகல் சாலைகள், பேருந்து நிறுத்துமிடங்கள், பயணிகள் நிறுத்துமிடங்கள், ஓட்டுநர் நடத்துனர் ஓய்வறைகள், நிர்வாக கட்டிடங்கள், சுகாதார மற்றும் வடிகால் அமைப்புகள் இப்போது மிகவும் பாழடைந்த நிலையில் காணப்படுகின்றன. இந்த சூழ்நிலையால் புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையத்தை பயன்படுத்தும் பயணிகள், ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் மற்றும் இயக்க ஊழியர்கள் கடுமையான சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. எனவே இன்றைய காலத்திற்கு ஏற்றவாறு புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையத்தை புதுப்பித்தல் மற்றும் மேம்படுத்துதல் அவசர தேவையாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. சஜித்துடன் கைகோர்க்கும் கம்மன்பில. இயற்கை எரிவாயு மின் உற்பத்தி நிலையம் என்று கூறி டீசல் மின் உற்பத்தி நிலையத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் பெறப்பட்டுள்ள விடயம் மத்திய வங்கி பிணைமுறி ஊழலை விட பெரியது என பிவிதுருகெல உரிமைய தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். மேலும் இந்த மோசடி தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மேற்கொண்டு வரும் பொதுமக்களின் எதிர்ப்பை நாடாளுமன்றத்திற்கு எடுத்து செல்வதற்காக கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறைக்கப்படும் எம்பிக்களுக்கான காப்பீட்டு தொகை 10 லட்சமாக இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான குழு காப்பீட்டு தொகையை 2.5 லட்சமாக குறைக்கும் முன்மொழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. குறித்த திருத்தமானது 2025 அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வர உள்ளது. இது தொடர்பான முன்மொழிவானது பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபாலவால் முன்வைக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கான இலவச விசா. இஸ்ரேலியர்களுக்கு இலங்கைக்கு வருவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டுமென்பது அமெரிக்காவின் அழுத்தமாகவோ அல்லது நிபந்தனையாகவோ இருக்கலாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு கூறினார். மேலும் நாட்டுக்கு வருகை தந்துள்ள வெளிநாட்டு பிரஜையொருவர் அருகம்பி பிரதேசத்திலிருந்து காணொலியொன்றை வெளியிட்டுள்ள போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இலங்கையில் 3 பெண்கள் உட்பட 11 இந்தியர்கள் அதிரடியாக கைது. ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவித்து 3 பெண்கள் உட்பட 11 இந்தியர்களை தலங்கம காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நேற்றிரவு தலங்கம காவல்துறையினருக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து நடத்தப்பட்ட சோதனையின் போது இந்த கைதிகள் இடம்பெற்றுள்ளனர். தலங்கம காவல் நிலைய அதிகாரிகளால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சிஐடியிலிருந்து வெளியேறிய ரணிலின் செயலாளர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளர் சமன் ஏகநாயக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வெளியேறியுள்ளார். வாக்குமூலம் அளிப்பதற்காக இன்று காலை 9:30 மணியளவில் அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக இன்று அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மனித புதைகுழிகளை ஆய்வு செய்ய சர்வதேச தலையீடு தேவையில்லை. செம்மணி போன்ற பாரிய மனித புதைகுழிகளில் மீட்கப்படும் மனித எலும்புக்கூடுகளை மேலதிக ஆய்விற்கு உட்படுத்துவதற்கு சர்வதேச நிபுணர்களின் உதவி தேவைப்படலாம் என்றும் வேறு வகையான சர்வதேச தலையீடு தேவையில்லை என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்த விடயத்தினை தேசிய ஒருங்கிணைப்பு விவகாரங்களுக்கான பிரதி அமைச்சர் முனீர் முலாஃபர் தெரிவித்தார். அத்துடன் தற்போது நடைபெறும் அகழ்வு நடவடிக்கைகளிற்கு தமது முழுமையான ஆதரவை வழங்கி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். சூடு பிடிக்கும் செம்மணி விவகாரம். செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் சிறை கைதியாக இருக்கும் இராணுவ சிப்பாய் சோமாரத்ன ராஜபக்ச தனது மனைவிக்கு கூறிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் பல உண்மைகள் வெளிவந்துள்ளதாக மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சஃபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். முதலாவது, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உள்ளக நீதி பொறிமுறையில் நீதி கிடைக்க வாய்ப்பில்லை என்பதை ஆதாரபூர்வமாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பதவி நீக்கப்பட்டோர் தேசபந்து தென்னகோன். தேசபந்து தென்னகோனை காவல்துறை மா அதிபர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான வாக்கெடுப்பில் ஆதரவாக 177 வாக்குகளும் எதிராக எதுவும் அளிக்கப்படவில்லை. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வாக்களிப்பில் இருந்து விலகியிருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பாதி பேர், அதாவது 113 பேர் ஆதரவாக வாக்களித்தால் பிரேரணையை நிறைவேற்ற முடியும். இந்த நிலையில் பிரேரணை நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் அறிவித்த பிறகு ஜனாதிபதி அரசியலமைப்பு சபைக்கு காவல்துறை மா அதிபர் பதவிக்கான பெயரை பரிந்துரைக்க உள்ளார். மஹிந்த ராஜபக்ச இலக்கு வைக்கப்படுவது ஏன்?
புலி டயஸ்போராக்களின் வேண்டுகோளுக்கு அமையவே தற்போதைய அரசாங்கத்தால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இலக்கு வைக்கப்பட்டுள்ளார் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் குற்றம் சாட்டியுள்ளார். பெரமுன தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார்.